பிரைஸ் லார்ட். இதோ இந்த நாளிலும் இந்த நித்திய ஜீவ நதியிலிருந்து உங்களிடமாய் ஓடி வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்றதை பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சாவி, அந்த சாவி ஒரு பெரிய வீட்டை திறக்கிற மாதிரி காட்டினார். நான் ஒரு செகண்ட் யோசித்தேன், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஆவியானவரிடத்துல கேட்டேன், இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சின்ன சாவி ஒரு பெரிய வீட்டை திறக்குது இல்லையா? அப்போது சாவி என்னமோ சின்னது தான், ஆனால் அது செய்கிற வேலை ரொம்ப பெருசு இல்லையா? அப்படித்தான் இந்த விசுவாச அறிக்கையும் கூட. ஆவியானவர் இடத்துல சொல்லுகிறார், இந்த விசுவாச அறிக்கையும் சின்ன விசுவாச அறிக்கை தான், ஆனால் இது பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன விசுவாச அறிக்கை உங்களுடைய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கான காரியத்தை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் இன்றைக்கி அநேக சத்தியங்களை கேட்குறோம், ஆனால் அது நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பலன் தருகிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 13:23 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக சில விதைகள் 30, சில விதைகள் 60, சில விதைகள் 100 இருக்குது. சில விதைகள் தான் 100 மடங்கு பலன் தரதா இருக்குது இல்லையா? அப்படி நாமும் கேட்குற அநேக சத்தியத்தை எந்த அளவுக்கு உணர்ந்து விசுவாசித்து நம் இருதயத்தில் விசுவாசித்து நம் வாயினால் அறிக்கை செய்கிறோம். ரோமர் 10:10 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம் இருதயத்தில் விசுவாசித்து அதை நாம் நம் வாயினால் அறிக்கை செய்தோமானால் அந்த அளவிற்கு நாம் பலனை தர முடியும். மற்றும் யோவான் 1:1 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தாங்க தேவன். அவரை நம் வாயில் அறிக்கை செய்ய செய்ய நம் வாழ்க்கை மாறுவது அதிக நிச்சயம். God bless you. Amen.